எல்லா பேக் பெயினும் டிஸ்க் பல்ஜ் இல்ல. டிஸ்க்ன்றது என்ன? நம்ம தண்டு எலும்புகள், நம்ம முதுகு தண்டு எலும்புக்கு இடையில இருக்கிற ஒரு சாஃப்ட் டிஷ்யூ தான் டிஸ்க். இது நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம வெயிட்ட தூக்குற வேலை செய்யறோம், வண்டி அதிகமா ஓட்டுறோம் அப்படின்னா இதுல பிரஷர் அதிகமாகும், இது வீங்கி வெளியே வரும். இது 90% வாட்டர் கண்டென்ட் உள்ளதுதான். இது வீங்கி வெளியே வரும்போது நரம்பு அழுத்துது. இதுதான் டிஸ்க் பல்ஜ். இதை 4 ஸ்டேஜா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா மைல்டான டிஸ்க் பல்ஜ் இருந்தா உங்களுக்கு பேக்ல பெயின் வரலாம், மசில் ஸ்பாசம் ஃப்ரீக்வெண்டா, மசில் டைட்னஸ் ஃப்ரீக்வெண்டா ஏற்படும். ரெண்டாவது பேக்ல, அதாவது லோவர் பேக்லயும் பெயின் இருக்கும், காலெல்லாம் வலி வரும். இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பேக்லயும் வலி இருக்கு, கால்லயும் வலி இருக்கும், நம்னஸும் ஏற்படும். நாலாவது கால்ல வலி இருக்கும், பேக்ல வலி இருக்கும், நம்னஸ் இருக்கும், மசில் வீக்னஸும் இருக்கும், ஈவன் யூரினரி லீக்கேஜும் இருக்கு. இதுதான் 4 ஸ்டேஜ். நம்ம இப்ப வாழற லைஃப் ஸ்டைல நம்ம ரொம்ப நடக்கிறது கிடையாது, வண்டியில தான் போறோம். வண்டியில போனாலும் ரோடு சரியா இருக்கிறது இல்ல. சோ இதால இப்ப 90% ஆஃப் த பீப்புள் வில் ஹேவ் அ டிஸ்க் பல்ஜ் தான். பட் அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் உங்களோட பெயின் இன்டென்சிட்டி டிசைட் ஆகும். அதே போல எல்லா டிஸ்க் பல்ஜையும் சர்ஜரியில தான் சரி பண்ண முடியும்ன்றது கிடையாது. டிஸ்க் பல்ஜுக்கு சர்ஜரி இல்லாமயே பெயின் மேனேஜ்மெண்ட் மூலியமாகவும், ரீஹாப் எக்ஸசைசஸ் மூலியமாகவும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமாகவும் கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். இந்த மைல்ட் டு மாடரேட் பெயின் இருக்கும்போது பண்ணக்கூடிய சில ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ் ஃபார் பேக் பெயின் ரீல்ஸ்ல கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கணும்.